ஹலோ ஆல் எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷங்களும் நிறைய நல்ல விஷயத்தையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் இந்த நியூ இயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 o'clockே வந்து வேக்கப் ஆயாச்சு. வேக்கப் ஆகிட்டு ஜஸ்ட் வந்து நம்மளோட வாசப்படியெல்லாம் வெளியில சும்மா நாங்கள் குட்டியாக தான் கோலம் போட முடியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து நைட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடணும்னு நினச்சேன். நான் மறந்துட்டேன். அது காலையில் சும்மா கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணி விட்டுட்டு எந்திரிச்ச உடனே அப்புறம் வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கப் டீ குடிச்சாச்சு. அப்புறம் கோலமெல்லாம் போட்டு மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி அப்படியே ரெடி ஆகிட்டு அப்புறம் கோலமெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கோனெல்லாம் கையில் வச்சுட்டு சும்மா அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெருமாள் கோவில், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அது வந்து ஒரு குடைவரை கோவில்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கவே. ஸோ அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தாங்க. கரெக்டாக நைட்டே வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு. நைட்டே வாங்கி கொடுத்து எனக்கு எனக்கு ஆக்சுவலாக டெய்ரி மில்க் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி என்னோட பர்த்டேக்கெல்லாம் நிறைய டெய்ரி மில்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. பட் வந்து இப்போது அவ்வளோவா நான் கேட்குறதும் இல்லை, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அது நைட்டு வாங்கி கொடுத்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். நியர்லி வந்து மோர் தென் வந்து 100 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும் ஏறுறதுக்கு. எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸ்டெப்ஸு, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து அதுலேயும் நிறைய வயசானவங்க இன்க்ளூடிங் நாங்கள் வந்து எங்களோட பாட்டியெல்லாம் என்னோட பாட்டியோட அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப அவங்கெல்லாம் இந்த வயசு வரைக்கும் கூட அவ்வளோ நல்லா ஏறி வந்தாங்க. அப்புறம் ஏறி போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மட்டன் செஞ்சாங்க. மட்டன், ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரசம் வச்சாங்க. ரசம் வச்சு சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் என்னோட பாட்டி கூப்பிட்டுருந்தாங்களா, நேட்டிவ்க்கு போகணும். என்னோட பாட்டியை பார்த்துட்டு வர்றதுக்காக நேட்டிவ் போகணும். அப்புறம் அப்படியே என்ன பண்ணோம், போகிற வழியிலே நானே, சித்தி, பாப்பா மட்டும்தான் போயிருந்தோம். போகிற வழியிலே சும்மா ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகிறோம், நியூ இயர் எதுவும் போகிறோம் இல்லையா, சும்மா போகக்கூடாதுன்றதுனால கேக் வாங்கிட்டு போகணும். பார்த்தா ஏரியெல்லாம் ஊரில் இருக்க ஏரியெல்லாம் எல்லாமே நிரம்பி போயிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகிறது சந்தோஷமா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் வேற நாங்கள் போகணுமா, எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. அதனால் அப்படியே ஜாலியாக வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே போனோம். அப்படியே போயிட்டு உள்ள உள்ள வந்து பாட்டிக்கிட்ட போயிட்டோம். பாட்டிக்கு வந்து எங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா எப்போ வரீங்கன்னு ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கிட்ட போயிட்டோம். அந்த லாஸ்ட்டில் இருக்க பெரிய வீடு தான். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு கேக் வெட்டிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6:15 இருக்கும் அப்போ கிளம்பிட்டு ரிட்டன் வந்து சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா இருக்கிறதுனால சித்தி வீட்டுக்கு வந்துட்டோடனே பாட்டியோட அம்மா இங்கே இருந்தாங்க. அவங்க டிவி எல்லாம் போட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து ஒரு அரௌண்ட் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. வந்தோடனே சுற்றி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பாப்பாவை தூங்க வைக்க போயாச்சு. பாப்பா தூங்க வச்சுட்டு அப்புறம் நான் வந்து என்னை கூட்டு போயிட்டு சித்தி வீட்டில் விட்டுருவாங்க. வீட்டில் விட்டதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளோதான் எங்களோட நியூ இயர் இப்படி தான் போச்சு. நியூ இயர் அதுமா ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன்.